சொல்லலாம். அதனால உன்னையே கோதான்னு சொல்லலாம். உன்னுடைய செவியிலிருந்த பூமியினுடையதான அந்த இப்போ கரையாம்புத்துன்னு சொன்னேனே, அது பூமிக்கு காது பாகம்னு சொல்றது சாஸ்திரம். பூமிக்கு காது பாகம். உன்னுடையதான பூமியிலேருந்து உன்னுடையதான காது பாகத்திலேருந்து வெளியில வந்ததான வால்மீகியே கவிகள் அப்படி சொல்லி கவி சக்கரவர்த்தின்னு ஒரு பேர் கிடைக்குமானால், காது பாகத்தில் வந்தவருக்கே இவ்வளவு பெருமை கிடைக்குமானா, அம்மா கோதாதேவி உன்னுடையதான வதனாமிர்தம், உன்னுடையதான தாமரை போன்றதான திருவதனம் இருக்கே, அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் இருக்கே, அந்த மகரந்தத்திலேருந்து வரக்கூடிய தேன் இருக்கே, அந்த தேன் அந்த தேன் போல இனிக்கிறது உன்னுடையதான சீசூக்திகள். நீ சொல்லக்கூடியதான அருளியதான அனுகிரகம் பண்ணினதான அந்த சீசூக்திகள் இனிக்கிறதுங்கிறதுல என்ன ஆச்சரியம் கேட்குறாரோ. அதனால அம்மா உன்னுடையதான வாக்குலேருந்து வரக்கூடியது மதுரமாக இருக்குன்னு சொல்கிறோமே, அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? காதுலேருந்து வந்த விஷயமே ஸ்ரீமத் ராமாயணமே நமக்கு கிடைச்சிதே. வால்மீகியினால ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகி ராமாயணம்ங்கிறது பிராச்சீனமான ராமாயணம். அதுவே அவ்வளவு நமக்கு உகக்கிறதுனா உங்களுடைய திருவதனத்திலேருந்து வாக்குலேருந்து வந்ததான அந்த தேன் தோய்ந்ததான ஒரு சொற்கள் அப்படியா சீசூக்தியாக பரப்பிட்டு வந்துடுத்துன்னா அதில் இவ்வளவு தித்திப்பா இருக்கே, அமிர்தமா இருக்கேன்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம்னு கேட்குறார். வல்மீ கத சிரவணத்தோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிகி கவி சார்வபௌமகா. வல்மீகத சிரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிகி கவி சார்வபௌமகா. கோதே கிமத்புதமிதம் யதமீஸ்வதந்தே வக்த்ராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாகா. வக்த்ராரவிந்த பக்த்ர அரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக நிபா பிரபந்தாக. அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குமான்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான ஆண்டாள் அவதரித்த ஒரு க்ஷேத்திரம் என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முப்புரியூட்டிய தலம் அப்படின்னு ஒரு திருநாமம். முப்புரியூட்டிய தலம்னு ஒரு திருநாமம் எப்படி வந்ததுன்னா பிரணவத்தினால வந்தது. காரணம் சொல்லும் பொழுது வியாக்கியாதகர் அனுபவிக்கிறா, பிரணவத்துக்கு 3 அக்ஷரம் உள்ள மறைஞ்சிருக்கு. பிரணவம்னா ஓம்னு அர்த்தம். நமக்கு ஆச்சாரியால் சமாசீன காலத்தில் நமக்கு உபதேசம் பண்ணுவா. நம்ம சொல்லக்கூடாது. புருஷால் பிரணவத்தை சொல்லலாம். அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லும்பொழுது பிரணவத்தை சொல்லி அஷ்டாட்சரம் சொல்லி நம்ம ஜபம் பண்ணலாம். ஸ்திரீகள் ஆச்சாரியாலே சொல்லிக் கொடுப்பா. பிரணவத்தை ஓம்னு சொல்லக்கூடாது, அம்முன்னு சொல்லணும் அப்படின்னு அவள் ஜபம் பண்ணுறதே சொல்லிக் கொடுப்பா. அதுதான் சாஸ்திரார்த்தம். ஏன்னா இந்த சமயத்தில் சொல்ல முடியும். அதாவது சமயத்தில் சொல்லிட்டா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ பின்னாடி ஜபம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பா. அந்த பிரணவங்கிறது மேலிருந்து பாரியாக பார்க்கறச்சே ஒரு எழுத்தாக தெரியுதே தவிர அதை பிரித்தோன்னா அதில் 3 எழுத்துக்கள் இருக்குது. ஆ ஊ ம அப்படிங்கிற ஒரு 3 எழுத்துக்கள் இருக்குது. இங்கே அதை மாதிரி சொல்லும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரே பிரணவத்தை போல அமையிறதுங்கிறார். எப்படி நம்முடைய ஸ்ரீரங்கத்தை சொல்லும் பொழுது பிரணவத்தை போல அமையிறதுன்னு சொல்கிறோம் ஸ்ரீரங்கத்தை. ஏன்னா பிரணவாகார விமான சாயாயாம், அந்த ஆகாரம் பிரணவாகாரம். மேலேந்து பிரம்மன் ஆராதித்த பெருமாள், இங்கேருந்து வந்த பெருமாள் இல்லையா? அந்த கதையை பூர்த்தியாக சொல்லாமல் ஒரே பாசுரத்தில் தேசிகன் அழகாக அந்த ஆச்சரியமாக சொல்கிறார். ஆராதவருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில். ஆராதருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில். தோராத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாங்கோயில். சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செடுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில். தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திரு அரங்கம் என திகழும் கோயில்தானே. திரு அரங்கம் என திகழும் கோயில்தானே அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான ரங்காளன் பிரணவாகார விமானத்துக்கு கீழே இருக்காராம். அந்த பிரணவாகாரத்துக்கு விமானம் இருக்கார். அதனால தான்
காவேரி விரஜாசேயம் வைகுண்டம்